சாமி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்த சாமி. அதாவது ஜாதகத்துல பார்க்கும்போது நல்ல கிரக மாற்றங்கள்லாம் நல்லா இருக்குது. இப்ப இந்த சமயத்துல நல்ல தொழிலோ மற்ற ஒரு மங்களகரமான காரியங்கள் எல்லாமே நடக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியா சொல்றாங்க. ஆனா எப்பவும் போலவே அதுக்கு முன்ன எப்படி ஒரு 7 காலகட்டத்துல இருக்குமோ அல்லது ஒரு கிரக நிலைகள் சரியில்லாத டைம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த முடக்கங்கள், தொழில் முடக்கம், மற்ற நல்ல காரியங்கள் எதுவுமே ஒரு நல்ல காரியங்கள் வீட்டுல செய்ய முடியாத ஒரு நிலை இந்த மாதிரி தொடர்ந்து குடும்பத்துல நடந்துட்டு இருக்குங்க. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய அனுபவத்திலே இருக்குது. என்னுடைய நண்பர்களும் சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஜாதகத்துல எந்த கிரகங்கள் மாறினாலும் இதே ஒரே மாதிரிதான் இருக்குது, நிலை மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சில காரணம், அது என்ன காரணம், எப்படி எதனால சாதகம் நல்லா இருக்குது, ஏன் என்னோட கிரகங்கள் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லி கேக்குறேன். ஆமாங்க, அது கிரகங்கள் மாறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, சாதகம் தப்பா எழுதினாலும் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துல பிறந்த இன்னொரு நட்சத்திரத்துல சாதகம் எழுதிட்டாலும் உன்னோட ஜாதகம் பேசாது. ஒரு ஜாதகத்தை பார்த்து வேஸ்ட். ஏன்னா குழந்தை பிறந்த அந்த காலத்துல நாம பிறகு டைம் எல்லாம் அப்ப கம்ப்யூட்டர் காலம் இல்ல, செல்போன் கிடையாது, யார் வீட்லயும் கடியாரம் இல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல வாக்கியாருங்க பெரிய பெரிய ஆளும் வீட்டுல தான் இருக்கும். அப்ப அங்க போய் நடந்து போய் இங்க குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி அங்க போய் கேட்கிற போது ஒரு நிமிஷம் மாறினாலே ஜாதகங்கள் மாறும். ஏன்னா இந்த காலகட்டம் மாறும். ஆண்காலம் பொன்காலம் குளிங்க ராகுன்னு சொல்லி வருது இல்லையா, அந்த காலகட்டங்கள் மாறும்போது அந்த ஜாதகமே மாறி போயிடும். ஜாதகமே டோட்டலா தப்பாயிடும். அப்போ அந்த ஜாதகத்துக்கும் உனக்கும் சூட் ஆகும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வாய்ப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன, அது மீண்டும் அப்படி ஒருவேளை ஜாதகம் சரிதான் நானே கரெக்டா தான் பண்ணணும்னு சொன்னாலும் ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டா உன்னோட எதிரிகள் இப்ப நிறைய ஒருவனுக்கு ஒருவன் நிறைய எதிரி உருவாயிட்டோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எதிரி எல்லாம் மாறுறாங்க. எல்லாமே மளிகை பக்கத்துல வச்சா ஒரு மளிகை வைக்கிறான், ஒரு டீ கடை வச்சா ஒரு டீ கடை பக்கத்துல வைக்கிறான். ஆமாங்க, அவங்களும் வரக்கூடாது, யாரு தான் ஓடணும் வரான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தொழில் போயிட்டு இருக்கிறான், டெய்லி தொழிலுக்கு போறான், நல்லா சம்பாதிக்கிறான். அவனுக்கு என்ன, அவனை முடக்கத்துக்கு என்ன வழி அப்படின்னு கேக்குறாங்க, நம்மளே கேக்குறாங்க. ஆமா, அதனால ஜாதக ரீதியா ஒரு பக்கம் ஜாதகம் தப்பா இருந்து நமக்கு ஜாதகம் பேசாம போகலாம். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி எதிரிகளால செய்வனால நம்மளோட தொழில் முடங்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய ஜாதக ரீதியா கிரகம் நல்லா இருந்தாலுமே இவங்க முடக்கலாம். நானே இது மாதிரி கொடுக்குறேன், கேட்டா பண்ணி கொடுக்குறோம். இப்ப ஏன்னு கேட்டா, ஒரு எதிரிய அதோட ஒரு கடைக்காரன் நம்மளோட ஒரு வேலை செய்யறான். அந்த மீண்டும் மீண்டும் அந்த கடைக்காரனை தாக்கிட்டே இருக்கிறான் அந்த கடைக்காரன். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், இவர் ஆகலப்பான்னு சொல்றாரு. ஆகலன்னு சொல்லும் போது நம்ம அந்த கடைக்காரனை தாக்குறதா தான் வருது. அதனால இதுல மந்திரத்துல அந்த மாதிரி செய்ய முடியுமா, கடையை கட்ட முடியுமா, தொழில கட்ட முடியுமா அப்படின்ற விஷயங்கள்ல 100% கேரண்டியா சொல்லலாம். மந்திரத்துல தொழில கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணலாம். மொத்தமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் முடக்கலாம், குடும்பத்தை பிரிக்கலாம். கொண்டாடி பேசுறதுக்குள்ள எவ்வளவு ஒரு நீங்க அந்நியமா இருந்தாலும் உங்களுக்குள்ள வெறுப்பாகி நீங்களே தானா பிரிஞ்சு போற மாதிரி பண்ணிடலாம். ஒருத்தர் வெறுப்பு வர மாதிரி பண்ணி பிரிச்சிடலாம். அப்போ இல்லாத நீ ஒன்னே தப்பு பண்ற மாதிரி உனக்கு தப்பு பண்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணி ஒரு குடும்பத்தை பிரிக்கலாம். அதுவே தப்பு பண்ற தானாவே தப்பு தோணி அவங்கள எப்பயுமே தப்பு பண்ணாவே தப்பு பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா மோகனாவசியம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது மோகனத்தை போட்டோம்னாக்கா தானாவே மோகம் அவன் தானாவே திரும்பிடும். அதே தொழில் முடக்கணும் அப்படின்னா காளி மந்திரத்தை வச்சு தொழில் முடக்கலாம். சரி, அப்படி முடக்கப்பட்ட ஒரு தொழில ஒரு குடும்பத்துக்கு அவங்க ரிலீஃப் பண்றதுக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி இதை செய்யறது அதுக்கு பூராமே இந்த மாதிரி இருக்கிறது பூராமே இதெல்லாம் தொழில் விஷயத்துக்கு அந்த மாதிரி முடக்கத்தை திருப்பறதுக்கு தான். அப்படிங்களா? ஆமா, பூராமே விலைக்கு போட்ட மாதிரி இருக்கு, கம்மியா இருக்கு, பெருசா இருக்கிறது ரேட் ஜாஸ்தியா வரும். இதுல உள்ள மூலிகை ஃபுல்லாவே எல்லாம் மூலிகை தான். இப்ப தொழில் இப்ப ஒரு கடையிலயோ வீட்லயோ தொழில் முடங்கி இருக்குன்னா இப்ப நம்ம இது நீ கொடுக்குற இந்த இதை வச்சு கண்டிப்பா தொழில் மீட்டு கொடுக்கலாம். மீட்டு கொடுத்துடலாம். அதுக்கு உண்டான
அதான் நம்மளும் எப்பயுமே நம்ம வந்து ஆகணும்னு சொல்றதுக்கு இடம் இல்லை நம்மகிட்ட. ஆமா, இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா நான் பாக்குறேன். அவங்களை பத்தி கேள்விப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து செய்யறீங்க, அப்புறம் மாந்திரிகம் செய்யறீங்க, அப்புறம் தெய்வ காரியமாவும் முருகனை வச்சு சில விஷயங்கள் பண்றீங்க. ஆனா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கேரண்டி கொடுத்து நடக்கலன்னா அதுக்கு வந்து நீங்க அது உத்தரவாதம் கொடுத்து தான் பண்றீங்க. ஆமா, அப்படி செய்யும் போது உங்களுக்கு வந்து அது தொடர்ந்து அந்த மாதிரி எப்படி செய்யறது சாத்தியப்படுங்களா சாமி? இது தொடர்ந்து சாத்தியப்படுதுன்னா பணம் ஒரு கர்மா, அடுத்தபடி கர்ம. அது அந்த கர்ம வினைகள்ல வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஆள் இல்லை. இது மேக்சிமம் வந்து ஒரு தெய்வ காரியத்தெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த தெய்வத்தை வச்சுட்டோம். இந்த தெய்வங்கள் வந்து நம்ம காலத்துல மறைஞ்சு போக கூடாது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா ஒரு கூடி சீக்கிரத்துல அந்த மாதிரி ஏமாத்தி பண்ணணும்னா கூடி சீக்கிரத்துல மறைஞ்சிடும் இந்த இடம். அது ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் ஏமாத்த முடியும். ஒரு 100 பேர்ட்ட ஏமாத்தலாம், இல்ல ஒரு 50 பேர்ட்ட ஏமாத்தலாம். அதுக்கு மேல 50 பேர் 500 பேர்ட்ட ரிசல்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு இடம் இருந்துச்சுன்னா தெரியாத மாதிரி மறைஞ்சு போயிடும். நம்ம கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி. அதனால ஒரு சாமி பேரை எடுத்து எங்க போய் வாழ முடியாது கண்டிப்பா. அதனால நாம என்ன பண்றோம்னா எல்லாமே 100% காசு கொடுக்குறோம். நடந்தால் காசு, நடக்கலையா நீ எந்த இடத்துல காசு ஊற்றி அந்த இடத்துல வந்து திருப்பி வாங்கிக்கிறோம். அங்க இருந்து போன் பண்ணி செல்லல் போடு, உண்டியில போடுறதுனால நான் போட மாட்டேன். நேரில் வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து அதே மாதிரி வந்து காசு வாங்க முடியல வந்து வாங்கி போயிடு. இல்லைன்னா ஒரு டைம் 2 டைம் ஃப்ரீயா செஞ்சு கொடுக்க வந்து வாங்கிக்கோ. வர இஷ்டம் இல்லையா பைசா வாங்கிக்கோ. ஒருவேளை நீங்க செஞ்சு கொடுத்தது அது வந்து அவங்க ஒர்க் அவுட் ஆகும், மறுபடியும் கூட செய்ய தரேன், மறுபடியும் இன்னொரு டைம் செஞ்சு தரேன். அதுவும் ஆகல, அப்போ உன்னோட கர்மம் விடல, அதனால உன்னோட பணம் எனக்கு வேண்டாம். அந்த கர்மம் உங்களுக்கு வேணாம் சொல்லி கொடுத்துறீங்க, தெரிஞ்சு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். வணக்கம்.